லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்தில் கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. அப்பா, நீங்கள் கூட இருங்க, நீங்கள் வழி நடத்துங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தான் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 5 அதிகாரங்களை பார்த்தோம். இந்த நாளிலும் 6வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது 6வது அதிகாரத்திலே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, விக்கிரகங்களை வழிபடுவதனால், விக்கிரகங்களை விக்கிரக வணக்கம், அதாவது விக்கிரகங்களை வணங்குறது ஒழிக்கப்படுதலும் மக்களில் மீதியாக இருக்கிறவர்கள் எப்படி காக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, விக்கிரகங்களை வணங்கினதினால ஜனங்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதையும், மக்களில் மீதியாக இருக்கிறவங்க எப்படி காக்கப்பட்டார்கள் என்பதையும் குறித்து சொல்லப்படுகிற அதிகாரம் தான் என்னது 5வது அதிகாரமாய் காணப்படுகிறது. 6வது அதிகாரமாய் காணப்படுகிறது. 6ஆம் அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரரே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் பர்வதங்கள் என்று சொல்லப்படுகிறது என்னது, இஸ்ரவேலிலே பர்வதங்களிலே, மலைகளிலே, மேடுகளில் என்ன செய்தார்கள்? பலிபீடங்களை கட்டி விக்கிரகங்களை ஜனங்கள் வழிபட்டார்கள். அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி செய்தபடினால் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உன் மேடைகளை அழித்து போடுவேன், உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்படும். எப்படி விக்கிரகங்கள் அழிக்கப்படும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறதை தான் ஆண்டவர் சொல்லுகிறதே. 7வது வசனம் வரைக்கும் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் எந்த விக்கிரகங்களை வழிபட்டீர்களோ அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்படும். அந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக ஜனங்கள் என்னது சிதறடிக்கப்படுவார்கள். ஜனங்கள் குவியலாக அவர்கள் ஜனங்களுடைய பிரேதங்கள் கிடக்கிற நிலைமை உண்டாகும் என்பதை குறித்து ஆண்டவர் விக்கிரகங்களை அழிக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். 8வது வசனத்தில் மீதியாக இருக்கிற ஜனங்கள் எப்படி காக்கப்படுவார்கள் என்று 8லிருந்து 14 வரை உள்ள வசனங்களை சொல்லிவிட்டு அந்த வசனங்களை அதிகமாக வாசித்து பார்க்கும்போது அதில் அதாவது ஒரு சில ஜனங்கள் மீதியா இருப்பாங்க. அந்த மீதியா இருக்கிற ஜனங்களும் அவர்கள் நாம இப்படியெல்லாம் தவறு செஞ்சிட்டோமே, ஏன் நம்ம ஆண்டவரை விட்டு அவங்க செய்த கிரியைகள் அந்நாளில் அவங்களுக்கு வெறுப்பாய் காணப்படும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாவே இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய மேலான ஒரு காரியம் என்ன என்பதை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அருவருக்கிறார். விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட பாவக்கிரியைகள் எல்லாவற்றையும் அருவருக்கிறார். அதற்கான தண்டனைகளை ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். மேலாக ஆண்டவர் ஜனங்களிடம் தண்டிப்பதற்கு காரணம், ஜனங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி போன ஒரு காரணத்தினால தான் ஆண்டவர் இவ்வளவாய் ஜனங்களை என்ன செய்தார் என்றால் அகற்றிவிட, தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றிவிட ஆண்டவர் ரொம்ப நோக்கமாய் காணப்பட்டார் என்பதை தான் நம்ம இந்த அதிகாரங்களை அதிகமாய் வாசிக்கும் போது கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை சொந்த இரட்சகமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுதான் தெய்வம் என்று அறிந்திருக்கிற நாம் இன்றைக்கு பல வேளைகளிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. தயவாய் என்ன வந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற விசுவாசமும் தைரியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட, எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுதான் தேவன், அவரை முன்வைத்த காலை எந்த காரணத்துக்காகவும் பின்வைக்க மாட்டேன் என்கிற ஒரு குறிக்கோளோடு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எந்த காரியத்துக்கால ஆண்டவருடைய கண்களுக்கு மேலாக வேறு ஒன்றுமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் இதை காப்பாற்று கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும்,
எத்தனை பாடுகள் வந்தாலும் விட்டு வந்த தெய்வங்களுக்கு நேராக நாம் திரும்பி பார்க்க வேண்டவே வேண்டாம். அது நம்மை பாவம் அந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தயவாய் எந்த நம்ம ஜாதகத்தை தூக்கி போட்டோம் என்றால் அதை திரும்ப எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகம் என்ன என்று தெரியாத, என்ன என்று எழுதப்படாத எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அவர்களை நன்றாக வைத்திருக்கிறார். பிறந்த நாள் எது என்று கூட தெரியாத எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் இன்றைக்கும் நன்றாக வைத்திருக்கிறார். தயவாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஜோசியம் பார்க்கறது, குறிஸ் கேட்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த பூஜையை செஞ்சு நீங்கள் ஆண்டவர் நீங்கள் கோயிலுக்கு போங்க, இந்த பூஜையை மாத்திரம் செய்யுங்க, இல்லைன்னா இந்த தெய்வத்துக்கு ஒரு சேவலை மாத்திரம் கொடுத்து விடுங்கள். இப்படி இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை அல்ல அறிந்த ஆண்டவரை சேவிக்கிற ஜனங்கள் அநேகர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதாவது வருடம் இந்த இடத்துல பலி செலுத்தி கொண்டிருந்தது, நீங்கள் இன்றைக்கு பலி செலுத்தாததுனால தான் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில போராடுகிறான். அந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில போராடுகிறது. அதனால நீங்க உங்க கையினால ஒரு சேவலை கொடுத்துருங்க, இல்லை உங்க கையினால ஒன்று கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம், காரணம் கொண்டு அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒருவேளை சாத்தான் கிரியை செய்யலாம், கொஞ்ச காலம் கிரியை செய்வான். ஆனால் என்ன, அவன் தோற்று போனவன் முழுவதுமாக ஆண்டுடைய கிருபை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் சத்துருவால ஜெயிக்க முடியாது. இந்த அதிகாரங்களை அதிகமாக தியானிக்கும் போது சிலை வணக்கம், விக்கிரக வழிபாடு நமக்கு வேண்டாம், அதை விட்டு வந்தோம். எந்த சூழ்நிலையிலும் அதுக்கு திரும்பி போகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்வாராக. அதற்காக நம்மை அந்த ஒரு வைராக்கியம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த இடத்துல ஆண்டவர் அதிகமாய் சொல்லுகிற காரியம் இதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் அதற்கான தண்டனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். 12வது வசனத்துல, தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். எப்படினாலும் நான் உங்களை அழிக்க திட்டமிட்டேன், நான் உங்களை அழிக்கப் போகிறேன். தூரத்தில் இருந்தாலும் சரி, சமீபத்தில் இருந்தாலும் சரி, மீதியாக காக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் அவர்களை மேலான நோக்கத்துக்கென்று அழைத்து வேறு பிரித்து அவர்களை ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்திருந்தார். ஆனால் எப்படி அந்த தெய்வத்தை விட்டு வேற்று விக்கிரங்களை நாடி வேற்று அந்த தெய்வங்களை நாடி எப்படி ஜனங்கள் கடந்து சென்றார்கள். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த ஒருவராலும் அதை செய்து கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய அன்பை அவ்வளவாய் ருசி பார்த்த ஜனங்கள் ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பின்மாறி போன போது இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இது பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட இல்லைன்னு சொல்லி திரும்ப போகிற ஒரு சூழலுக்கு நேராக நம்ம இந்த நாட்களில் கடந்து வருகிறோம். வேண்டாம் வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து ஆண்டவரிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் வேற்று விக்கிரகங்களை நாடி போக வேண்டாம் என்பதை தான் இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களில் ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும்போது அதிகமாய் முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆண்டவர் வைக்கிறது வேற்று விக்கிரகங்களை இங்கே வழிபட்டீங்கிறது. வேற்று விக்கிரகங்களுக்கு நேராக கடந்து போனதினால தான் அவங்களுடைய வாழ்க்கையில விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இப்படிப்பட்ட அருவருக்கப்பட்ட கிரியைகள், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் இல்லாத காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லாதபடி தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் பின்வாங்கி வழிவர் திரும்பி போக காரணம் அவர்கள் வேற்று விக்கிரகங்களை வழிபட்டதினால் தான். நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போவோம் என்றால் மற்ற பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கூட வந்துவிடும் என்பதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். இதை குறித்து தான் இந்த அதிகாரங்கள் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை
பார்க்கிறோம். 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களுக்குள் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்காக வேற்று விக்கிரகங்களை வழிபட்டீங்க. நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் இது எல்லாவற்றையும் செய்வேன் என்று ஆண்டவர் திரும்ப 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 தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறதை நாம பார்க்க முடியும். அடுத்ததாக 7வது அதிகாரத்தில் நேராய் கடந்து வரும்போது பாபிலோனிலிருந்து உடனடியாக ஒரு கொடூரமான தாக்குதல் நடைபெறும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ சடனாக பாபிலோனிலிருந்து வந்து கொடூரமான ஒரு தாக்குதல் எருசலேமில் காணப்படும் என்பதை குறித்து அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்பவும் மனுபுத்திரனே என்று கூப்பிட்டு எசேக்கியேலோடு பேசுகிறார். முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளிலும் மேலும் முடிவு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது வசனமும் 9வது வசனத்திலையும் ஒரே வார்த்தைகள் ஆண்டவர் திரும்ப திரும்ப, என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதே வசனத்தை தான் ஆண்டவர் 9வது வசனத்தில் சொல்லி, நான் கர்த்தர் என்று. எதனால் ஆண்டவர் இத்தனை நியாய தீர்ப்புகள், இத்தனை பெரிய பெரிய அடிகளை ஆண்டவர் எதற்காக கொடுக்கிறார்? நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். நம்ம பரிகாரத்திற்காக வேற்று பரிகாரங்களை தேடும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அடிகளுக்கு மேலாக அடிகளை தருகிற கர்த்தர் என்பதை தான் இதில் கற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு ஒருவேளை குழப்பமாக கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி வரும்போது கூட நான் மருத்துவத்துக்கு நேராக கடந்து போவது தவறு என்று நான் சொல்லவில்லை. மருத்துவத்தை நாடலாம், ஆனாலும் அந்த மருந்து நம்முடைய வாழ்க்கையில் விடுவிக்க போவதல்ல. அதற்கு மேலான ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவரை நம்பி நான் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம், மருத்துவத்தை நாட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்தல்ல. ஆனால் எந்த ஒரு சின்ன வியாதி வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டுடைய சமூகத்தில் போய் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறைவாக இருந்தால் என்னை மன்னித்து, அப்பா இந்த வியாதிக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையா இருந்தால் தயவாய் மன்னித்து நீங்க இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டு நம் மருத்துவத்தை நாடி செல்வோம் என்றால் ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவர் என்பதை நான் உண்மையாகவே மனப்பூர்வமாய் அதை நான் ருசி பார்த்திருக்கிறேன். அநேக வேளைகளில் நாம் என்ன செய்வோம் என்றால் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு எல்லா மருந்து மாத்திரைகளையும் நாடி மருத்துவத்தை எல்லாவற்றையும் நாடி விட்டு திரும்ப எதுவுமே பலன் இல்லாத நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவோம். அது தவறு. அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் உண்டு. எந்த பிரச்சனைனாலும், எந்த போராட்டங்களினாலும், எந்த வியாதிகளினாலும் முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பிரச்சனைக்குடைய காரியத்துக்காக ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆண்டுடைய சமூகத்தை நாடிவிட்டு திரும்ப நம்முடைய மருத்துவத்துக்காக என்றால் சொல்லி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம் என்றால் ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தர வல்லமை உள்ள என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேன். அதை நாம் அபியாசப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் அதையும் ருசி பார்த்துக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர், இந்த இடத்துல நான் இப்படியெல்லாம் செய்வேன், அதுக்கு காரணம் என்ன? நான் கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அடிக்கும்படியாக, அவருடைய கோபத்தை நம்மேல திணிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யவில்லை என்றால் நமக்கு ஆண்டவர் தண்டனையை தரவில்லை. நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள். நாம கூட நம்முடைய பிள்ளைகளை அநேக நேரத்தில் நம்முடைய கோபங்கள் அதிகமாக இருக்கும்போது நாம் வேற காரியத்தில் அந்த கோபத்தில் பிள்ளைகளை அடித்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அந்த கோபத்து அவருடைய சினத்தின் விளைவினால் ஆண்டவர் அடித்தாலும் அதோடைய முக்கியம் என்ன என்றால் நான் கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே
போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தண்டனைகளை வருவிக்கிறதற்கு காரணம் நான் கர்த்தர் என்பதை, அவர்தான் தெய்வம், அவர் அண்டை இல்லாமல் வேறு வழி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தண்டனையை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இதை தான் இந்த அதிகாரத்திலே பாபிலோன் அழிவு வரும் அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது பாபிலோன் உடனடியான ஒரு தாக்குதல் வருது, அதற்கு காரணம் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக என்று ஆண்டவர் சொல்கிறார். 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அதாவது அந்நாட்களில் அவர்களுடைய அழிவு வரும்போது நம்மிடத்தில் எவ்வளவு பொருள் எல்லாம் இருந்தாலும் அது ஒரு பொருட்டாக காணப்படாது என்பதை, நாங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவளுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும், கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. ஒருவேளை இந்த நாளில் நம்ம எவ்வளவு வெள்ளி பொன் சொத்து சேர்த்தாலும் ஆண்டுடைய சினத்தின் நாளிலே, ஆண்டுடைய கோபத்தின் நாளிலே அது நம்மை விடுவிக்க மாட்டாது என்பதுதான் என்பதுதான் உண்மை. அதுதான் இது நிச்சயமாய் காணப்படுகிற உண்மை என்னவென்றால், எதை சேர்த்தாலும் இந்த நாளில் அநேக பாவ செய்து கூட அநேக நம்ம பொருட்களை நமக்கு என்று சேர்த்து கொள்கிறோம். அதெல்லாம் நம்மை விடுவிக்க மாட்டாது என்பதை குறித்து தான் ஆண்டவன் அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை, அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாக இருந்தது. பொண்ணு சேர்க்கலாம், வெள்ளி சேர்க்கலாம், அது ஆனால் நம்முடைய ஆத்துமாவை ஒரு நாளும் திருப்தியாக்காது, நம் வயிறுகளை ஒரு நாளும் நிரப்பாது. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு சேர்த்து வைக்கலாம், ஆனாலும் அக்கிரமத்தினால சேர்த்து வைக்கிற பொருள் ஒரு நாளும் அது நிலைச்சு நிற்காது என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உண்மையாகவே நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார், அது நிச்சயம். அதற்காக நம் முன்னால் இருக்கிற ஏணிப்படியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வளைந்து நெளிந்து எங்கேயாவது போய் உயரத்தை எட்டலாம். நான் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, படிப்படியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஆசீர்வாதத்தை நாம் பிடித்தோன்னா, சர்க்கிள் வந்தால் அடுத்த கீழே இருக்கிற படி நமக்கு தெரியும். இல்லை பாம்பு மாதிரி வளைந்து நெளிந்து எப்படியாவது போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால், சறுக்கல் வந்தால் கீழே இருக்க அடிநுனி பகுதி தான் நமக்கு தெரியும். சறுக்கி கீழே வந்து விடுவோம். அதனால் வேண்டாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை படிப்படியாக நாம் பெற்றுக்கொள்வோம். வளைந்து நெளிந்து யாரையாவது குத்தி கிளறி ஆசீர்வாதத்தை பெற வேண்டாம். அது நமக்கு நம்முடைய வயிற்றையும் நிரப்பாது, நம்முடைய ஆத்துமாவையும் திருப்தியாக்காது என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த நாட்களிலே ஒரு அழிவு வருகிற நாட்களிலே நாம் சம்பாதித்த பொன்னோ பொருளோ வெள்ளியோ நமக்கு கை கொடுக்காது என்பதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். 20வது வசனத்தில் திரும்ப ஆண்டு வார்த்தை பாருங்க. அப்படியே சிங்காரத்தின் மகிமையை அகந்தை என்று வைத்து அதிலே அருவருக்கப்படத்தக்கதும் திகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரங்களை உண்டு பண்ணினார்கள். ஆண்டவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தை என்று வைத்து, ஆண்டவர் சிங்காரமாய் வைத்திருந்த அவருடைய மகிமையை அகந்தை என்று வைத்து அதிலே என்ன செய்கிறார்களாம், அருவருக்கப்படத்தக்கதும் திகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாகி, ஆண்டவருடைய மகிமையின் சிங்காரத்தை எனது அகந்தியாக வச்சுட்டு அதில் எனது திகழப்படத்தக்கதும் அருவடுக்கப்படத்தக்கதுமான விக்கிரகங்களை உண்டு பண்ணி வைத்தார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எதை வைத்தாலும் திகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான காரியங்களை ஆண்டவருடைய சிங்காசனத்தின் மகிமைக்கு நேராக ஜனங்கள் கொண்டு வைத்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாகி போன ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை அந்நியர் கையிலே கொள்ளியாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன், அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை
பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் 25, 26 வசனத்தில் சொல்கிறார், சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள். விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போம் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை நம்ம 7வது வசனத்திலே பார்க்க, 7வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். 7வது அதிகாரத்திலே பாபிலோனிடத்தில் சங்காரம் வரப்போகிறது. அதற்கு காரணம் உங்களுடைய சிலை வணக்கம் என்பதை குறித்து, நீங்கள் வணங்கின விக்கிரக வழிபாடு என்பதை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 8வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரும்போது அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனத்தை கட்டளையிடுகிறதை பார்க்க முடியும். ஆலயத்திற்குள்ளாக, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக சிலை வணக்கம், அதாவது விக்கிரக வழிபாடு காணப்படுகிறது என்பதை குறித்த ஒரு தரிசனத்தை, 4 காட்சிகளை அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காண்பித்து கொடுக்கிறதை நாம் அந்த இடத்திலே வாசித்து பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆலயத்தில், அதாவது பாபிலோனிலே சிறையிருப்பில் இருக்கிற எசேக்கியேலை ஆண்டவர் என்ன செய்கிறார், பிடித்து கொண்டு எருசலேமுக்கு கொண்டு போய் வருகிறார். தரிசனத்தின் மேலே அது, அதாவது 3வது வசனத்தில் சொல்கிற, கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வட திசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் விட்டார். அதாவது ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தின் வாசலிலே கொண்டு வந்து விடுகிறார். இந்த எசேக்கியேலை தரிசனத்தில், இந்த பாபிலோனிலே சிறைப்பட்டிருக்கிற இந்த எசேக்கியேலை ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக அவரை என்ன செய்கிறார், தேவாலயத்தின் வாசலிலே நடையிலே கொண்டு வந்து விடுகிறார். அந்த நடையிலே எசேக்கியேல் கண்ட காரியம் என்னவென்றால், நடையிலே எரிச்சலூட்டுகிற ஒரு விக்கிரகம் காணப்படுகிறதை பார்க்க முடியும். தேவாலயம், ஆண்டவரை பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டிய அந்த ஆலயத்திலே இந்த நாட்களிலே விக்கிரகம் ஊடுருவி இருக்கிறதை ஆண்டவர் அந்த இடத்திலே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு விக்கிரகம் உண்டாயிருக்கு, அதாவது எரிச்சல் ஊட்டுகிற, ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டுகிற ஒரு விக்கிரகத்தை முதலாவது தரிசனத்திலே காண்கிறார். 2வது தரிசனத்திலே அந்த காரியத்தை அதிகம் நீங்கள் வீடுகளில் இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். அதிலே பிரகாரத்தில் ஒரு மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது சுவற்றிலே என்ன செய்கிறாங்க, விக்கிரகங்களை என்ன செய்திருக்காங்க, சித்திரமாக வரைந்து வைத்திருக்கிறாங்க. அதற்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். தூபகலசத்தை பிடித்து கொண்டு அந்த சுவர்களில் வரையப்பட்டிருக்கிற அந்த அருவருப்பான சித்திரங்களை யாரு, மூப்பர்கள் வணங்கி கொண்டிருக்காங்க. எத்தனை பேரா, 11வது வசனத்திலே இஸ்ரவேல் வம்சத்தாரில் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவன் தன் கையிலே தன் தூபகலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூபவர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. எதற்கு முன்பாக அருவருப்பான சித்திரத்தை தேவாலயத்தின் சுவர்களிலே தீட்டி வைத்து கொண்டு அதற்கு முன்பாக தூபகலசத்தை பிடித்து கொண்டு யாரு, 70 மூப்பர்கள். அந்த 70 மூப்பர்களின் நடுவில் இருக்கிறது யாரு, சாப்பானுடைய குமாரனாகிய எசனியா. இந்த சாப்பான் யார் என்று நாம் கொஞ்சம் தியானித்து பார்த்தால், யோசியா ராஜாவினுடைய நாட்களிலே தேவாலயத்தை பழுது பார்க்கும் போது இல்கியாவின் கையிலே நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்த போது அதை வாசித்து பார்த்து கொண்டு நேரே ராஜாவுக்கு முன்பாக இப்படி ஒரு இல்கியா, பிரதான ஆசாரியராகிய இல்கியா ஒரு நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்தார் என்று சொல்லி அந்த நாட்களிலே சம்பிரதியாய் இருந்தவர் தான் இந்த சாப்பான். அதை யோசியா ராஜாவுக்கு வாசித்து காண்பித்து, அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று உபவாசத்தை கூட்டி ஜனங்கள் ஆண்டவரட்டைக்கு திரும்ப வைத்தாரே, அந்த சாப்பானுடைய குமாரன் ஐயா எசனியா இன்றைக்கு இருக்கிற இடம் என்ன? தூபகலசத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்ட வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு எதைப்புக்கு நேராக, அருவருப்பான சித்திரத்துக்கு நேராக என்ன செய்கிறார்களாம், தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து 2வது தரிசனமாக ஆண்டவர்
இந்த எசேக்கியேலுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். முந்தின தலைமுறை ஆண்டவருக்காக நின்றது, ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் சகிக்க இப்படி ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்தது என்பதை மறைத்து வைக்கவில்லை. அன்றைக்கு சாப்பான் நேரே கொண்டு யோசியா ராஜாவுக்கு வாசித்து காண்பிக்கிறார். அவர் அந்த அதிகாரங்களை 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அதை வாசித்து பார்த்த சாப்பான் நேரே ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து காண்பிக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம், இப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது, நாம் அதை கடைபிடிக்கவில்லை, தேவனுடைய கோபம் வரும் முன்பாக ஆண்டவர் அன்றைக்கு திரும்புவோம் என்கிற நோக்கத்தோடு தானே அன்றைக்கு சாப்பான் செயல்பட்டார். இன்றைக்கு அடுத்த தலைமுறையான எசனியாவால் அதை செய்ய முடியவில்லையே. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய அடுத்த தலைமுறைகள் இந்த எசனியா போல் இருக்குமா? இல்லை ஆண்டவருக்கு உண்மையாக தலைமுறையாக ஆண்டவரை யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப முடியுமா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த நாட்களிலே 2வதாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். திரும்பவும் எசேக்கியேலை கொண்டு போய் வடதிசையிலே வடக்கு வாசல்ல கொண்டு போய் நிற்கிறார். அங்கே பாபிலோனிய தெய்வமாகி அந்த தம்மூசுக்கு முன்பாக என் பெண்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இரட்டுடுத்தி சாம்பலிலே நிற்க வேண்டிய ஜனங்கள். இது எப்போ நடக்குது தெரியுமா? 2 கட்ட படையெடுப்பு போயிடுச்சு. 2 கட்டமாக ஜனங்கள் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். அதற்கு பின்னாக நடக்கிறது. அழிவு வருகிறது என்று தெரிகிறது. அழிவு வருகிறது என்று தெரிந்தும் ஆண்டவர் அன்றைக்கு திரும்பாத ஜனங்கள் யார் படையெடுத்துட்டு போய்விட்டார்களோ, பாபிலோன் தான் படையெடுத்துக்கணும். அந்த தெய்வத்தை, தம்மூஸ் என்பது பாபிலோனிய தெய்வம், அந்த பாபிலோனிய தெய்வத்துக்கு முன்பாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அடுத்ததாக இன்னொரு காட்சி என்னென்றால் 25 ஆண்கள் சேர்ந்து சூரியனை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நமஸ்கரிக்க வேண்டிய, ஆண்டவர் அன்றைக்கு திரும்ப வேண்டிய ஜனங்கள் சூரியனை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதிகாரத்தில் இதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஜனங்கள் ஆலயத்திலேயே ஆண்டவருக்கு விரோதமான சிலைகளை வணங்கி விக்கிரகங்களை வழிபட்டதுனால ஆண்டுடைய சமூகம் அவர்களை விட்டு எடுபட்டு போனதை நம்ம அந்த இடங்களில் பார்க்க முடியும். அடுத்ததாக 9ஆம் அதிகாரத்தில் நேராக கடந்து வரும்போது 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி ஆலயத்திலே சிலைகளை வழிபட்டதுனால ஜனங்கள் அழிக்கப்படுகிறதை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 6 புருஷர்கள், அதாவது சங்கரிக்கும் 9ஆம் பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்படி ஆண்டவர் எனது சங்கரிக்கும் ஆயுதங்களை பிடித்து கொண்டு வரும்படியாக ஆண்டவர் சொல்லும்போது 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசல் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கருடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவன் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையில் நின்றான். அந்த அதிகாரம் அதிகமாக நம்ம இந்த அதிகாரங்களை தியானிக்கிற அதிகாரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதாவது ஜனங்களுக்காக அழுகிறவர்களை 4வது வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியில் அடையாளம் போடு என்கிறார். பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுக்காக திறப்பில் நின்று போராடுகிற அவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடும்படியாக எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கட்டளையிடும் போது அதை எசேக்கியேல் தரிசனத்திலே பார்க்கிறார். அந்த சணல் நூல் அங்கி தரித்திருந்த கணக்கருடைய மைக்குட்டை கையிலே வைத்திருந்த அந்த புருஷருக்கு ஆண்டவர் கட்டளையிடும் போது அவர் போய் அந்த நெற்றியிலே அடையாளம் போடுகிறார். அதற்கு பின்பு அந்த நெற்றியிலே அடையாளம்
அடையாளம் போடப்பட்ட மற்ற அனைவர்களும் சங்கரிக்கப்படுகிற ஒரு தரிசனத்தை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற அந்த அதிகாரத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரகங்களை வணங்கினபடியினாலே ஆண்டவர் சங்கரிக்கும் தூதனை கொண்டு சங்காரம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு கூட்டம் ஜனங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் பெருகி கொண்டிருந்தாலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இதையெல்லாம் பார்த்து, என்ன ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்களே என்று எரேமியா போல ஒரு சிறு கூட்டம் ஆண்டவருக்கு இடத்துல எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போல, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகு போல எங்கிருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிற, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சில கூட்டங்கள் இருந்துதான் செய்தது. அதனால் ஆண்டவர் எருசலேம் நகரத்துக்குள் இருந்த ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் நெற்றியிலே அடையாளம் போடும்படியாக ஆண்டவர் எசேக்கியேலுக்கு அந்த புருஷர்கள் ஒருவருக்கு கட்டளையிட்ட போது அந்த அவர்கள் தவிர மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? விடுவிக்கப்பட்டார்கள். அதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சில ஜனக்கூட்டங்கள் நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாய் நிற்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்பதை நாம் இந்த அதிகாரங்களே கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக 10வது அதிகாரத்திலே மீண்டுமாக ஒரு தரிசனத்தை, எப்படி கேபார் நதி அண்டையிலே சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருடைய மகிமையை குறித்த ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் கண்டாரோ, அதே தரிசனத்தை இன்றைக்கு எருசலேம் நகர வீதியில் இருந்த அதற்கொத்த அதே தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அதாவது அந்த புருஷன் அக்கினியை எருசலேமுக்கு விரோதமாக இறைக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். கேருபீன்களின் நடுவிலிருந்து எரிகிற அக்கினி தழலை எடுத்து, அது 2வது வசனம், அவன் சணல் நூல் அங்கி தரித்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவில் பிரவேசித்து கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினி தழலில் உன் கையை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான். ஆண்டவருடைய மகிமையின் சாயல் எப்படி எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுபட்டு போய் ஆண்டவர மகிமையின் சாயலில் இருந்த அக்கினி தழலினாலே தேசத்தை சுட்டரித்த ஒரு நாளை அந்த இடத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த தரிசனம் ஏற்கனவே நாம் தியானித்தபடியாக 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கேபார் நதி அண்டத்திலே எந்த தரிசனத்தை எசேக்கியேல் கண்டாரோ அதற்கொத்த தரிசனத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே காண்கிறார். மகிமையின் சாயல் எருசலேம் தேவாலயத்தை விட்டு எடுபட்டு போகிறதும் ஆண்டவர் அக்கினி தள்ளலை எருசலேமின் மேல் இறைக்கிறதுமான ஒரு தரிசனத்தை திரும்பவும் காண்பிக்கிறார். மீண்டுமாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வேற்று விக்கிரகங்களை வணங்கின ஜனங்களை ஆண்டவர் அந்நியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தவர்களை அழித்து போட்டார். நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக நிற்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபிப்போம். எந்த சூழ்நிலை நாம் ஆனாலும் சரி, ஒன்று மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வைராக்கியமாக இருக்கணும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை கர்த்தருடைய சந்ததி எனப்படும். இந்த ஒருவேளை இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம், இல்லை மூதாதையர்கள் காலத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்டு அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டு கொண்டு வரலாம். ஆண்டோடைய வருகையில் எந்த நாளிலே ஆண்டவர் வருகிறாரோ ஆண்டோடைய அந்த வருகை வரையிலும் நம்முடைய தலைமுறையாய் அந்த தெய்வத்தை சேவிக்கிற ஒரு பாக்கியத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதபடி ஒரு கிருபை ஆண்டவர் தரும்படியாக அதிகமாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். எதை வேணாலும் இழந்து போகலாம், ஆனால் நம்முடைய சந்ததி எந்த தலைமுறையில், எந்த சந்ததி, நம்முடைய சந்ததிகளில் எந்த தலைமுறையில் ஆண்டவர் வருகிறாரோ அந்த சந்ததி வரைக்கும் என்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த தெய்வத்தை நம் கண்டதோ அந்த தெய்வத்தை நம்முடைய தலைமுறைகளும் விட்டு விடாதபடி சேவிக்கிற ஒரு வாக்கியத்தை தரும்படியாக அதிகமாக இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் தலைகள் தாழ்த்தி ஜெபித்து
இந்த வேத பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எந்த சூழ்நிலையிலோப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி தேற்று விக்கிரங்களை நாடி சென்றது போல நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்கி செல்லாதபடி அப்பா அது ஆண்டவரே அந்த புருஷர்கள் ஒருவருக்கு ஆண்டவரே நெற்றியில அடையாளம் போட கட்டளையிட்ட போது அப்பா அங்கு ஒரு சிறு கூட்டத்திற்கு அடையாளம் போடப்பட்டது. அந்த அடையாளம் போடப்பட்ட கூட்டத்திலே நாங்களும் காணப்பட என் தேவனை கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக உம்மை மட்டும் சேவிக்கிற அப்பா ஒரு கூட்டமாக எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.